வெல்கம் டு அன்னை சமையல். இதுவரை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ இன்னொன்று உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சிறுகிழங்கு தோல் நீக்கி வச்சுருக்கேன். துணியில் வச்சு முன்னால் உமியில் வச்சு அடிப்போம். அந்த மாதிரி உமி இல்லாமல் துணியில் வச்சு அடித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணீர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அந்த சிறுகிழங்கு போட்டுடலாம். நல்லா வேகட்டும். சிலர் முழுசோடு போட்டு வேக போடுவாங்க. இது அந்த காலத்தில் இப்படி தான் வைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறேன். சிறுகிழங்கு துணியில் வச்சு அடித்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். தண்ணீரில் போட்டிருக்கேன். வைக்கிறக்க உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லேசாக கலந்துரும். அந்தந்த சீசனில் எந்தெந்த காய்கறி வைக்குமோ அப்போ தான் நல்லாயிருக்கும். சிறுகிழங்கு இப்போ இந்த சீசன் டைமில் நம்ம வச்சா கிழங்கு நல்லா காய்கறியோட இப்போ மழை நேரத்தில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். மூடி வச்சு நல்லா வேகட்டும். இதில் வந்து மிளகு, சீரகம், கொத்தமல்லி, காஞ்ச வத்தல், பூண்டு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டு மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்துருந்தேன். 2 வந்து மல்லித்தலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை இது ஒரு சுற்றி எடுத்துடலாம். தேங்காய், பூண்டு, 2 பழுத்த மிளகாய், சீரகம் இது போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கிட்டேன். சிறுகிழங்கு வந்துட்டான்னு பார்த்துக்கிடும். வெந்துட்டு இழுத்து எடுத்துடுவேன். சிறுகிழங்கு வந்து வெந்துட்டு இது சல்லடை வச்சு அரிசி எடுத்துடுவேன். புளி வந்து கொஞ்சமாக போட்டுக்கேன். ஒரு சின்ன கோழிக்கு அளவு கரைச்சி எடுத்துக்கலாம். 2 தக்காளி இதையும் நல்லா அதோட பிசைஞ்சு எடுத்துக்கிடுவேன். ஒரு நொறுக்கி பிசைஞ்சிடணும். இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். புளியும் தக்காளியும் பிசைஞ்சு எடுத்துடுவேன். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் காயப்பொடி, மஞ்சள் வத்தல், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு தக்காளியும் அது கரைச்சதுக்குள்ள அடை கலந்துக்கலாம். ரசம் வந்து வேறு மெத்தடில் வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். ரசப்பொடி போட்ட பிறகு தான் கொதிக்க விடக்கூடாது. இப்போ தக்காளி புளி கரைசலையும் நல்லா கொதிக்கட்டும். இதளவு மஞ்சள் பொடி, தேவைக்கு இருக்க தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா புளி கரைசலும் தக்காளியும் நல்லா கொதிக்கணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாதும்பாங்க. கொதிக்க விடக்கூடாதுதான். புளி தண்ணியும் இந்த தக்காளியும் கொதிக்கணும். ரசப்பொடி போட்ட பிறகு கொதிக்க விடாமல் நுர குட்டி வரவும் அப்படியே ஆஃப் பண்ணணும். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் இந்த ரசம். கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு ரசமும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். பருப்பு வேக வச்சு போடுறது வேறு ருசியாக இருக்கும். பருப்பு அரைச்சி போடுறது வேறு மாதிரி இருக்கும். நான் இதில் பருப்பே சேர்க்காமல் போடுற ரசம் இது. கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடணும். அந்த கொதியை அமர வைக்கணும். தீயும் கம்மி பண்ணிக்கிடணும். இப்போ ரசப்பொடி வச்சுருக்கோம்ல அதை இதில் கலந்துடணும். கலந்து விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொதிக்கவே விடக்கூடாது. இப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும். கொதிக்கவே கொதிக்காது. ரசப்பொடி கலரணும். அவ்வளோதான். ரசம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க விடாமல் கலந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம தண்ணியை ஊற்றி ஆஃப் பண்ணிடுவோம். அந்த கொதிக்கிற இதே கொதியை. அதுக்கப்புறம் இப்போ பாருங்க நுர கூட்டி வரும். அப்போ நுர கூட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து 2 மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நுர குட்டி வந்துருக்கு பற்றியில் இருந்தாலும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி உப்பு போட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். கல் உப்பு போட்டுக்கலாம். கலக்கி விட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இந்த ரசம் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இதில் வெல்லம் போடணுன்னா ஒரு சின்ன துளி வெல்லம் போட்டுக்கிடலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் வெல்லம் பிடிக்காது, அதனால் போடலை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, இது காயப்பொடி, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆகட்டும். எப்பொழுதுமே வாயு பொருளுக்கு காயப்பொடி போடணும். நான் எல்லாத்தையுமே காயப்பொடி கலந்துக்கிடுவேன். காயப்பொடி போடுறது நல்லது. போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதும் வேக வச்சுருக்க சிறுகிழங்கு சேர்த்துக்கலாம். சிறுகிழங்கு நல்லா கிளறி வைக்கணும். பொடி இது
இப்போ பழுத்த மிளகாய், சீரகம், தேங்காய், பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு புரட்டி எடுத்துடணும். மசாலா ஒன்று கலந்து வரட்டும், வேகட்டும். வெந்துட்டு இறக்கிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 சீரகம். கடுகு பொரிஞ்சதும் பல்லாரி வெங்காயம் 1 வெங்காயம், 1 மிளகாய் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். இலவும் முருங்கைக்கீரை, கார்த்திகை மாத கீரை கிடைக்காது, எல்லாம் கொழுந்து கீரை அப்படியே கலந்துடலாம். மழை பெஞ்சிருக்குமா, அதனால் கீரை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். மிளகாலத்து கீரை பரட்டி கொடுத்துருவோம். தண்ணியே தெளிக்க வேணாம், அதே தண்ணி விட்டுருவோம். கீரையை மூடி வைக்க, கீரையை வந்து மூடி வைக்கக்கூடாது. நல்லா வதக்கிடணும். சிறிதளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. முதல்ல ஏன் உப்பு போடக்கூடாதுன்னா, நிறைய இலை இருக்க மாதிரி தெரியும். நம்ம வறுத்து கம்மியாக இருந்துகிட்டே இப்போ போட்டாலும் நம்ம எவ்வளோ உப்புங்கிற நிதானம் தெரியும். முதல்லே போட்டால் வேறு கடுத்துரும், வேறு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை கார்த்திகை மாதக்கீரை கணவனுக்கு கூட கொடுக்காம சாப்பிடுவாங்க அப்படிம்பாங்க, பழமொழி உண்டு. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் கிடைச்சிது. அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சிறுகிழங்கு பொரியல், முருங்கைக்கீரை இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கிடலாம். சீரகம் போனால் இதுக்கு தேங்காய் வேண்டாம், கம்மியாக இருக்கிறது தேங்காய் வேண்டாம். ரசம், சிறுகிழங்கு பொரியல், சாதம் இறக்கிடலாம். முருங்கைக்கீரை, ரசம், சிறுகிழங்கு பொரியல். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், நிறைய பாருங்கள்.